என்னம்மா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க? என்னமாம்மா பண்ணுறது, கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு. சரி மாமா, சானு சோலையும் எங்கே போயிட்டாங்க? ஷான் அமெரிக்கா போய் 3 வருஷம் ஆச்சே. ஷான் ரொம்ப புத்திசாலிமா, அமெரிக்கா போயிட்டான். சோழர் முட்டாள், இங்கேயே என் கூடவே இருக்கான். வெளியூரில் நல்ல வேலை கிடைச்சும் போகாமல் என் கூடவே தாம்மா இருக்கான். ஷான் நல்லா படித்து அமெரிக்காவில் நல்ல வேலையில் இருக்கான். இந்த தருதலை நல்லாவும் படிக்கலை, நல்ல வேலைக்கும் போகாமல் பொண்டாட்டியோட என் கூடவே அட்டை மாதிரி ஒட்டின்னு இருக்கான். ஏன் மாமா நீங்களே இப்படி பேசுறீங்க உங்கள் பசங்களை? உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா உங்கள் அமெரிக்கா பையனை வந்து பார்த்துப்பான். இங்கே இருக்க முட்டாள் பையன் தானே உங்களை பார்த்துக்கிறான். அமெரிக்காவில் நினச்சாலாம் வர முடியாதுமா, வரத்துக்கு 4 நாள் ஆகும். ஏன் மாமா, வயசான காலத்தில் அப்பாவை தனியாக விட்டுட்டு உங்கள் பையன் ஃபாரினில் பொண்டாட்டி பசங்களோட ஜாலியாக இருக்கான். அந்த பையன் புத்திசாலி பையனா உங்கள் கூடவே இருந்துக்கிட்டு வேலை கிடைச்சும் வெளியூருக்கு போக முடியாமல் உங்களை பார்த்துக்கிற பையன் உங்களுக்கு முட்டாளமாம்மா? பையன் ஃபாரினில் இருக்கான், லட்சமாக சம்பாதிக்கிறான்னு 4 பேர்த்துக்கிட்ட சொல்லிக்க பெருமையாக இருக்கும். ஆனால் அவனை பார்க்கணும்னு நினச்சா கூட பார்க்க முடியாது. என்றைக்குமே பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருள் உங்களுக்கு தெரியாது மாமா. இல்லைம்மா, விட்டா ஓவராக பேசிட்டு பாரு. அமெரிக்காவில் இருக்கிற பையனை பற்றி தப்பாக பேசுகிற. உனக்கு அவனை பார்த்து பொறாம. நான் ஏமா மாமா பொறாமப்பட போகிறேன்? என்னைக்காவது உங்கள் அமெரிக்காவில் இருக்க பையன் உங்களை சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கானா? அவனுக்கு அதெல்லாம் கேட்கவே டைம் இல்லைம்மா. அவன் ரொம்ப பிஸியாக இருக்கான். எங்கூடவே எப்போதுமா பேசுவான். பார்த்தீங்களா மாமா, உங்கள் கூட இருக்க சோலை தான் உங்களை டெய்லியும் சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்குறாங்க. ஆனால் உங்கள் ஃபாரினில் இருக்க பையன் அதுக்குன்னு பாசம் இல்லைன்னா சொல்லலை. ஒரு பையனை உயர்த்தியும் ஒரு பையனை தாழ்த்தியும் பேசாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். மாமா, என்னோட பார்வைக்கு முட்டாள், பொழைக்க தெரியாதவன்னு சொல்கிற சோலை தான் மாமா புத்திசாலியாக தெரியறான். ஏன்னா அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் கூடவே வச்சுக்கிட்டு பார்த்துக்கிற பசங்களாம் புத்திசாலி பசங்க மாமா. மாமா, இந்த உலகமே சுயநலமாக மாறிட்டு இருக்கு. பெத்த பசங்க இப்போ யாருமே அப்பா அம்மா கூட இருக்கிறதும் இல்லை, அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிறதும் இல்லை. பெற்றவங்க நிறைய பேருக்கு சுமையாக தான் மாமா இருக்காங்க. அப்படி இருக்கிற இந்த உலகத்தில் சோலை உங்கள் கூடவே இருந்து நீங்கள் திட்டலாம் அவங்கக்கிட்ட உங்களை பார்த்துக்கிறான். பார்த்தீங்களா, இந்த பையன் கிடைக்க நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் மாமா. ஆமாம்மா, காசை சம்பாதிக்கிறவன் தான் புத்திசாலின்னு நினச்சிருந்தேன் எனக்கு. ஆனால் அதை புரிய வச்சுட்டேன். சோழதாம்மா புத்திசாலி, ஷான் இல்லை. என்ன மாமா, இப்போ நீங்கள் தப்பாக தான் பேசுகிறீங்க. முதல்ல கம்பேர் பண்ணுறதை விடுங்க. 2 பசங்களும் உங்கள் பசங்க தான். கடைசி வரைக்கும் அப்பா அம்மாவை கூடவே வச்சுக்கிட்டு பார்த்துக்கிற பசங்களாம் கடவுளுக்கு சமமாம்மா. கரெக்டுமா, நீ சொன்னது ரொம்ப கரெக்டு. சோலை வந்த உடனே நான் அவன்கிட்ட பேசுகிறேம்மா.